இந்த அரசியல் கணக்கு எல்லாமே வந்து செல்லுபடியாகவும் போயிடுச்சா சார்? ஏன்னா இப்போ அந்த சாதி ரீதியாக இருக்கக்கூடிய கணக்காக இருக்கட்டும், மத ரீதியாக இருக்கக்கூடிய சாதி ரீதியாக இருக்கக்கூடிய கணக்குன்னு முதல்ல என்னன்னு சொல்லுங்க. அது எப்படி சொல்றாங்க? சும்மா கண்ணை மூடிட்டு பேசக்கூடாது. இல்லை, யாரும் என்கிட்ட இந்த கேள்வி கேளுங்க. முதல்ல அந்த கணக்கு என்னன்னு சொல்லுங்க. அப்புறம் அது எப்படி செல்லுபடி ஆச்சுன்னு சொல்லுங்க. முதல்ல அந்த கணக்கை சொல்லாமலே ஜாதி ரீதியான கணக்கு செல்லுபடியாக போச்சுன்னு சொன்னா சார் விஜய் இல்லை. சார் வணக்கம் சார். வணக்கம் ராபேன். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு ராபேன். சார், சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து திமுகவோடு கொஞ்சம் உறவாடுறது போல ஒரு பாவனை தெரிகிறது. அதாவது முன்னாடி வந்து ஸ்டாலின் அவர்களோடு ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதை பார்த்தோம். தற்போது வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு பக்கத்தில் உட்காந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது பார்க்குறது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறுது. எப்படி பார்க்குறீங்க? கூட்டணிக்காக நகர்கிறதா நாம் தமிழர் கட்சி? சீமான் தனிச்சு போட்டியிடுற முடிவில் தான் இருக்கிறார். 6 தொகுதியிலும் கேண்டிடேட் நிற்போம். அம்பாசமத்தில் நான் நிற்பேன். நான் சட்டசபைக்கு உள்ள நுழையணும்னு திமுக அதிமுகவினர் விரும்புகிறாங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார். கழிஞ்ச தேர்தலெல்லாம் அவர் வந்து தனிச்சு போட்டிங்கிற உறுதிக்குள்ளே முழுமையாக அதுக்குள்ளே விளக்கம் கொடுத்துட்டு இருந்தார். அந்த தனிச்சு போட்டிங்கிற அவர் உருவாக்கின சில பறையர் சமூகத்தை திமுக அதிமுகவுக்கு எதிராக திருப்பதுனாலும் சரி, முக்குலத்தோர திமுக அதிமுகவுக்கு எதிராக திருப்பதுனாலும் சரி, இந்த அருந்ததியர் உள்ளொதுக்கீடு விவகாரம், பல விஷயங்கள் வந்து அவர் உருவாக்குனது திமுகவுக்கு அதிமுகவுக்கு எதிராக போச்சே தவிர அவருக்கு பலன் கொடுக்கல. ஓகே. ஆனால் மீண்டும் வருங்காலங்களில் அவருக்கு அது பலன் கொடுக்குங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்குது. அந்த வகையில் தான் அவர் தனித்து போட்டிங்கிற அடிப்படையில் தான் எல்லா தொகுதியிலும் நிற்போம். அம்பாசமத்தில் நான் நிற்பேங்கிற சூழ்நிலை அவர் நிற்கிறார். இப்போ 2வது இடத்துக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு போட்டி இருக்குது. 100% இருக்குது. நீங்கள் இந்த அரசியலுங்கிறது 3 பேர் முக்கியமாக சம்மந்தப்பட்டது தான் தமிழக அரசியல். விஜய், ஸ்டாலின், எடப்பாடி சம்மந்தப்பட்டது தான் தமிழக அரசியலாக இருக்குது. டேட்டா தான் சொல்லுது. அப்போ சீமான் வந்து 8 விழுக்காடு வாக்கெடுத்தவர், இளைஞர்கள் பலம் கொண்டவர். அப்போ அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை ப்ராக்டிக்கலாக யார் 2வதுங்கிறதுல வந்து சீமானுக்கு முடிவு முக்கியமானது. பட் சீமான் வந்து விஜய் கொள்கை இல்லாமலே பாப்புலாரிட்டியில் இவ்வளோ ஏறி வந்த போது அதில் ஏமாற்றம் அடையக்கூடிய மக்கள், போதை வேண்டான்னு நினைக்கக்கூடிய மக்கள், டாஸ்மார்க் வேண்டான்னு நினைக்கக்கூடிய மக்கள், இப்படி வந்து இதுவரை 2 ஆண்ட திமுக அதிமுக வேண்டாங்கிற மக்கள் தாவேக்காவுக்கு மாற்றா தன் பக்கம் தரலுவாங்கிற தான் அவர் தன்னோட அரசியலை பண்ணுறாரு. இடும்பாவனம் கார்த்திகெல்லாம் திமுகவை தான் அடின்னு அடிக்கிறாரு. திமுக பண்ண தவறுகளில் தான் பாஜக தாவேக்கா வந்துட்டாங்க. இடும்பாவனம் கார்த்திக் வந்து பெரிய பிரச்சனை முன்னெடுக்கிறாங்க. அவங்களும் வந்து சோர்ந்துடாமல் பெரம்பலூரில் கூட்டம், எல்லா இடமும் கூட்டம், ஆர்ப்பாட்டம்னு நாம் தமிழர் மக்கள் மத்தியில் களத்துக்குள்ளே நிற்கிறாங்க. தனித்து நிற்கிறதுங்கிறத மாற்றிக்கிட்டு கூட்டணி போகிறது மக்களை ஏமாத்துறதுங்கிற அளவுக்கான ஒரு வியூ பாயிண்ட் சீமான்கிட்ட இருக்கிறத நான் உணர்றேன். ஸோ அவர் முடிவில் தனித்து தான் போயிட்டுருக்கிறாரு. அவர் வந்து திமுக கூட கூட்டணி போனால் காங்கிரஸுக்கு துரோகத்தை திமுகவும், இன துரோகத்தை நாம் தமிழரும் சொல்லி கடுமையாக கொண்டு போய் காங்கிரஸை காலி பண்ணிடுவாங்களோ எண்ணம் மாணிக் தாகூர்களுக்கு இருக்கலாம், இது இவங்க ஜோதிமணிகளுக்கு இருக்கலாம். இதெல்லாம் நான் எலெக்ஷன் டைம். சீமான் அசாண்டேட் தனிச்சு நிற்கிறாரு. 39 தொகுதியிலும் கேண்டிடேட் நிற்கக்கூடிய அளவுக்கு தான் தன்னை தகவல் வைத்துட்டு போகிறாரு. இறுதி கட்டத்தில் என்னங்கிறது வந்து சீமான் தான் முடிவெடுக்கணும். இல்லை, அப்புறம் ஏன் உதயநிதியோட இதுவரைக்கும் இல்லாத அன்பும் பாசமும் ஏன் உதயநிதியோடையும் ஸ்டாலினோடையும் இருக்க போகுது? தோல்வியடைந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகம், தோல்வியடைந்த ஒரு கட்சியோட தோல்வியடைந்த இன்னொரு கட்சி வந்து நட்பு பாராட்டுறது வந்து தவறே இல்லை. ஸோ தோல்வியடைந்தவர்கள் ஒன்றிணைஞ்சு தான் எல்லா அரசியல் கட்டத்திலையும் வந்து வெற்றியாளர்களை வீழ்த்தியிருக்காங்க. காமராஜ் தொடர் வெற்றியில் இருக்கும்போது பெருஞ்சர் அண்ணா, மூதறிஞர் ராஜாஜி எல்லாருமே சேர்ந்து தான், தோற்றவங்க சேர்ந்து தான் வீழ்த்தியிருக்கிறாங்க. இந்த ஒரு அரசியல் நகர்வாக கூட அது இருக்கலாங்க. நீங்கள்லாம் சந்தேகப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. எது உண்மை ஏதுங்கிறது வந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட முறை தான் அந்த உண்மை தெரியும். பட் பல ஆப்ஷனும் இருக்குங்கிற லெவலில் ஒரு தலைவர் வந்து பொசிஷன் பண்ணிட்டு போகிறது வந்து தவறு நான் நினைக்க மாட்டேன். இறுதியாக அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியான முடிவாக இருக்க முடியும். அந்த வகையில் சீமான் வந்து தனித்துங்கிறதுலேயே உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு தலைவராட்டு தான் நான் சீமானை பார்க்குறேன். இல்லை, இவ்வளோ நாள் வந்து அந்த கிரெடிபிலிட்டி குறைஞ்சிடாதா சார்? கிரெடிபிலிட்டிங்கிறது வந்து களத்துக்குள்ளே அவர் எப்படி நிற்காங்கிறத பொறுத்து தான். கடைசியில் தனிச்சு நின்ன சூழ்நிலையில் 4 விழுக்காடு வாக்கு போயிட்டு இதையே எடப்பாடி கூட அவர் நின்று இருப்பாருன்னா எடப்பாடி ஆட்சி கட்டில் ஏறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் யூகத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இந்த 4 பிளண்டாக போனால் கூட எடப்பாடிக்கு வந்து 31,000, 31 எடப்பாடி வந்தால் கூட
அவரும் வந்து ஸ்டாலின் கணையா வந்து 60-70 தொகுதி வந்துடுவார். அப்போ வந்து அங்கே வரும்போது எடப்பாடியை தான் ஸ்டாலினே முதல்வராக ஏற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இது வந்து நடக்கலை. பட் அவர் தொடர்ந்து தனிச்சு நிற்கக்கூடிய அவர் வந்து 4 விழுக்காடு வாக்கு இழப்பை தாவேக்காவால் அடைஞ்சார். அவரே எதிர்பார்க்கல. ஸோ அந்த அவர் முன்னெடுத்த இஷ்யூஸோட பலன் திமுகவையும் அதிமுகவும் தோக்கடிக்குங்கிற வைடர் இஷ்யூவில் தாவேக்காவுக்கு போயிட்டு இது திருப்பரங்குன்றத்தில் போலரைசேஷன் வரல. பல 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 இஷ்யூஸ். ஸோ நாளைக்கு வந்து அரசியல் கால நேரம் எப்படி வரும்போது அந்த முடிவை சீமான் எடுக்கலாம். பட் அசாண்டேட் அவர் தனிச்சுங்கிற முடிவுக்குள்ளே தான் போகிறாரு. ஒரு அரசியல் எதிரிகளை குழப்புறதுக்கும் எதிரிகளை கதிகலங்க வைக்கிறதுக்கும் சில அரசியல் போஸ்டர்ஸை ஒரு தோற்றத்தை கொடுக்குறதுல தப்பே இல்லை. இப்போ அவர் உதயநிதி ஸ்டாலினையும் பார்க்குறதுனால தான் வந்து தாவேக்காக்காரங்க ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. சீமான் கூட்டணி போகிறங்கிற பேச்சும் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ ஒரு அரசியல் இம்பார்ட்டன்ஸ் சீமானை சுற்றிய ஒரு பார்வை கிடைக்கிறதுக்கு அது பயன்படும்னு சீமான் நினச்சிருக்கலாம். ஓகே சார், இந்த அரசியல் கணக்கு எல்லாமே வந்து செல்லுபடியாகவும் போயிடுச்சா சார்? ஏன்னா இப்போ அந்த சாதி ரீதியாக இருக்கக்கூடிய கணக்காக இருக்கட்டும், மத ரீதியாக இருக்கக்கூடிய சாதி ரீதியாக இருக்கக்கூடிய கணக்குன்னு முதல்ல என்னன்னு சொல்லுங்க. அது எப்படி சொல்றாங்க? சும்மா கண்ணை மூடிட்டு பேசக்கூடாது. ஜாதி ரீதியான கணக்கு என்னன்னு சொல்லுங்க, அது எப்படி செல்லுபடியாகி போயிட்டுன்னு சொல்லுங்க. இல்லை யாரும் ஏன்ட்ட அந்த கேள்வி கேளுங்க. முதல்ல அந்த கணக்கு என்னன்னு சொல்லுங்க, அப்புறம் அது எப்படி செல்லுபடி ஆச்சுன்னு சொல்லுங்க. முதல்ல அந்த கணக்கை சொல்லாமலே ஜாதி ரீதியான கணக்கு செல்லுபடியாக போச்சுன்னு சொன்னா புரியுது சார். விஜய் இல்லை நான் கேட்குற கேள்வியில் நியாயம் இருக்கா? பொதுவா என்ன மீனிங்னே தெரியாமல் ஜாதி ரீதியான கணக்கெல்லாம் செல்லுபடி ஆகாமல் போயிட்டு ஏன் தூத்துக்குடியில் வந்து ரோச் வந்து தூத்துக்குடி கார்பரேஷன் நகராட்சிக்கு வந்து நாடார் எதிராக பெரிய ஒரு அலை வந்தது. ஜஸ்ட்டு கொஞ்சம் ஓட்டில் நாடார் சமுதாயம் கேண்டிடேட்டு வெற்றி பெற்றார் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக. தூத்துக்குடி அசம்பிளியில் ஏபிசி வீரபாகு வந்து பெரிய அளவுக்கு நாடாருக்கு எதிரான ஒரு இது வந்தது. மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் இந்த 2 பிரச்சனையும் தனக்கு சாதகமாக ஆக்கி விஜய்க்கு பாப்புலாரிட்டியும் சாதகமாக்கி மிகப்பெரிய லீடிங்கில் அங்கே ஜெயித்துட்டாரு. அப்போ இது ஜாதிக்கு அப்பாற்பட்டதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜாதிக்கு அப்பாற்பட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ எது ஜாதிக்கு அப்பாற்பட்டதுன்னு முதல்ல சொல்லிக்கிட்டு அதுக்கு பிறகு ஜாதிக்கு அப்பாற்பட்டது ஜாதி கடந்ததான்னு சொல்லணும். நான் என்னோட கணக்கு விஜய் வந்து ஜாதியை சொல்லி ஒன்றும் அப்பீல் கேட்கல. ஏதோ ஒரு இதில் அவர் பாப்புலாரிட்டி தான் வந்தது, நான் மறுக்க வரல. ஆனால் ஜாதியில் கேட்குறதுனா என்ன, அது எந்த வகையில் விஜய்கிட்ட இல்லைங்கிறத நீங்கள் முதல்ல சொல்லணும். இல்லை தாவேக்காக்கு வாக்களிச்சவங்க ஜாதி மதம் இல்லாமல் பணம் இல்லாமல் வாக்களிச்சிட்டாங்க. பணம் இல்லாமல் வாக்களிச்சாங்க, நான் மறுக்க வரல. ஜாதி மதம் இல்லாமல் வாக்களிச்சாங்கங்கிறத நீங்கள் மனச்சாட்சிப்படி நம்புறீங்கன்னா ஜாதி மதம் இல்லாமல் ஜாதி மதத்தோட தான் இவர் நெஹ்ருக்கு திருச்சியில் வாக்களித்தாங்களா? KK ரெட்டியார் அண்ணனுக்கு வாக்களித்தாங்களா? ரெட்டியார் அண்ணன் KK தொகுதியில் எத்தனை ரெட்டியார் இருக்காங்க? அண்ணன் எப்படி ஜெயித்தார்? நெஹ்ரு தொகுதியில் எத்தனை ரெட்டியார் இருக்காங்க? நெஹ்ரு எப்படி ஜெயித்தார்? கதிரவன் மணச்சநல்லூர் கதிரவன் தொகுதியில் எத்தனை ரெட்டியார் இருக்காங்க? கதிரவன் எப்படி ஜெயித்தார்? இதெல்லாம் ஜாதி மதம் கடந்து ஓட்டடிக்கலையா? KK அண்ணன் வெற்றி பெற்றது ஜாதி மதம் கடந்து இல்லையா? நெஹ்ரு வெற்றி பெற்றது ஜாதி மதம் கடந்தது இல்லையா? மணச்சநல்லூர் கதிரவன் வெற்றி பெற்றது ஜாதி மதம் கடந்தது இல்லையா? நத்தம் விஸ்வநாதம் வல்லம்பர் வெற்றி பெற்றது ஜாதி மதம் கடந்தது இல்லையா? அப்போ எது ஜாதியோட கூடியது, எது ஜாதி மதம் கடந்துங்கிறது ஒரு எது ஜாதி அரசியலுங்கிறத விளக்கம் கொடுங்க. நீங்கள் வந்து பெரும்பான்மை வன்னியருக்கு எதிரான வன்மத்தை ஜாதி கடந்துன்னு பேசக்கூடாது. பெரும்பான்மை நாடாருக்கு எதிரான வன்மத்தை ஜாதி கடந்துன்னு பேசக்கூடாது. பெரும்பான்மை உங்கள் வேளாள கவுண்டருக்கு எதிரான வன்மத்தை ஜாதி கடந்துன்னு பேசக்கூடாது. பெரும்பான்மை முக்குலத்தோருக்கு எதிரான வன்மத்தை ஜாதி கடந்துன்னு பேசக்கூடாது. ஸோ 4 பெரும்பான்மை சமுதாயத்துக்கு எதிரான ஒரு அரசியலை ஜாதி கடந்த அரசியல்னு பேசக்கூடாது. ஓகே, விஜய் ஜாதி ரீதியாக ஒன்றும் கேட்கல, பணம் வந்து கொடுக்கல, 35 வாக்கு எடுத்தார். எம்ஜிஆரோட 4.6ங்கிறதையும் நான் மறுக்க வரல. பட் நீ ஜாதி கடந்துன்னா எது ஜாதியோட கூடியது, ஜாதியோட கூடி வெற்றி பெற்ற ஆட்கள் பேரை சொல்லுங்க. அதுக்கு பிறகு நான் அதுக்கு விளக்கத்தை சொல்கிறேன். ஓகே சார், இவர் ஜாதியோட ஜெயித்தாருன்னு சொல்லுங்க. அதுக்கு பிறகு நான் ஜாதி கடந்துங்கிறதுக்குள்ள விளக்கத்தை சொல்கிறேன். விஜயும் வந்து ஜாதி பார்த்து தான் கேண்டிடேட்டாக நின்னாரா சார்? ஜாதி இங்கே சமுதாயத்தில் இருக்குது. அது எல்லா இதுலேயும் ஏதோ ஒரு ரூபத்தில் அது ஒர்க் அவுட் ஆகுது. கற்பியா கோனார்னு ராமநாதபுரத்தில் ஒருத்தர் நிற்பார். எல்லாமே முக்குலத்தோருக்கு வாய்ப்பு கொடுக்காங்களாங்கிறதுனால கற்பியா கோனார் வந்து போல்டாக வந்து நிற்பார். ராமநாதபுரம் பார்லிமெண்ட்டுக்குள்ளே அவர் ஒரு 10-12% ஓட்டு எடுத்துருவார். அதில் ஒரு யாதவர் ஒருங்கிணைப்பு, ஒரு தேவேந்திரகுல ஒருங்கிணைப்பு, ஒரு நாடார் ஒருங்கிணைப்பு அதில் இருக்கும். ஒரு கோனார் அதில் முகம் காட்டி வந்து நின்று அந்த ஓட்டை எடுப்பார். அப்போ ஒரு சுயேட்சைக்கு இவ்வளோ ஓட்டு வருதுன்னா
கருப்பையா கோனார் ஒன்றும் பெரிய செல்வாக்கான ஒரு தலைவர் கிடையாது. ஒரு யாதவ சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு சகோதரர், அதை நம்ம மறுக்க வரல. இவ்வளோ ஜாதி மட்டும் போடுதுன்னா எல்லாமே தேவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எல்லாமே தேவருக்கு இதை கொடுக்குறாங்க போது ஒரு மாற்று சிந்தனை வருது. அப்போ இதில் ஜாதி இல்லைன்னு கருப்பையா கோனார் எடுத்த ஓட்டில் சாதி கிடையாது, அங்கே உள்ள முக்குலத்தோர் எடுத்த வாக்கில் தான் ஜாதி இருக்குன்னு நீங்கள் கணக்கு போடுறீங்களா? இவர் நார்வேல் டவுனில் நாடார் தான் ஜெயிப்பாங்க. அப்போ ஒரு செட்டியார் ஜெயித்தாருன்னா அதில் ஜாதி இல்லை, நாடார் ஜெயிக்கிறது ஜாதியா? இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக பேசுனா பலரும் இருக்குது. சும்மா 19 நீங்கள் அதை கிளைம் பண்ணுங்க, நான் மறுக்க வரல. ஏன் 52 காமராஜுக்கு கேண்டிடேட் எத்தனை வன்னியர் ஜெயித்தாங்க? 2 வன்னியர் தான் ஜெயித்தாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஜாதி கடந்து தானே காங்கிரஸும் காமராஜும் 52 ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. 77 91 வட தமிழகத்தில் எப்படி ஜெயலலிதா கேண்டிடேட்ஸ் ஜெயித்தாங்க? வன்னியர் ஏற்பட்டாங்க இல்லை. இது ஜெய்சன் ஜேக்கப்பு, இந்திரா குமாரி, இந்த மாதிரி தானே கேண்டிடேட் இருந்தாங்க. அப்போது ஜாதி கடந்து தானே. அப்போ நீங்கள் எது ஜாதி மாதிரி வர்றது, எது ஜாதி கடந்து வர்றது? சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் நாடார், தேவேந்திர நாடார், முக்குலத்தோர், வண்டியர், வெள்ளாள கவுண்டர், இந்த பெரும்பான்மை ஜாதி உறுப்பினர்களை சிறிய எண்ணிக்கை ஜாதியினர் தோற்கடிச்சுட்டா அது ஜாதி கடந்துன்னு சொல்லலாமா? இல்லை, இப்போ டெஃபனிஷன் சொல்லுங்க. அதுதான் ஜாதி கடந்ததுன்னா ஆமாம், 52 காமராஜோட அரசியல் ஜாதி கடந்து தான், 77 எம்ஜிஆருக்கு அரசியல் ஜாதி கடந்து தான், 2026 விஜய்க்கு அரசியல் ஜாதி கடந்து தான். நீங்கள் ஜாதியோட பண்ணுறது என்னதுங்கிறத டெஃபினிஷனை சொல்லிக்கிட்டு இது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வைங்க, நான் ஒத்துக்கிறேன். ஓகே, சும்மா பொதுவாக லாஜிக் இல்லாமல் தரவுகள் இல்லாமல் பேசக்கூடாது. ஓகே, இந்த இடத்துக்குள்ள சிறிய எண்ணிக்கை ஜாதிகளை ஒன்றிணைஞ்சு விஜய் வெற்றி பெற்றார், நான் ஒத்துக்கிறேன். அதனால் அவர் தான் ஜாதி கடந்து வெற்றி பெற்றார். எம்ஜிஆருக்கு ஜாதி கடந்து வெற்றி பெறல. கலைஞர் சிட்டிக்குள்ள திமுகவில் ஜெயித்த யார் ஜாதி அடிப்படையில் ஜெயித்தா? ஏன்னா உதயநிதி என்ன ஜாதி அடிப்படையிலையா இங்கே சேப்பாக்கத்தில் ஜெயித்துட்டாரு? சொல்லுங்க நீங்க. நான் ஏற்கனவே கதிரவன் ரெட்டியார், கே சார் நெஹ்ரு, கே சார் அண்ணன் எங்க அண்ணன் கே சார் ரெட்டியார், மதிப்புக்குரிய நெஹ்ரு ரெட்டியார், 3 வரும் ஜாதி கடந்து ஜெயிக்கலையாங்கிற ஒரு வார்த்தையை 3 ரெட்டியார் இவளை வச்சு சொன்னேன். ஸோ அண்ணன் ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர். நம்ம ஏன் கே சரவணன் சொல்கிறோம்னா அவருக்கு பேக்கிங் எல்லாத்திட்டுமே இருக்குங்கிறதுல. விஜய்க்கு 35 விழுக்காடு பேக்கிங் எல்லாத்திட்டுமே இருக்குது. அப்போ அண்ணா 67 ஜாதியோட தான் ஜெயித்தாரா? ஜாதியோட ஜெயிக்கிறதுங்கிறதுக்கு டெஃபினிஷனை சொல்லிக்கிட்டு ஜாதி கடந்து ஜெயித்ததுக்கான இதை நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இல்லை இது நான் என்ன சொன்னாலும் திருந்த போகிறதில்ல, இதைத்தான் சொல்லுவாங்க, இதைத்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் சொல்லக்கூடியவங்க கே சாருக்கு வெற்றிக்கும் நெஹ்ருக்கு வெற்றிக்கும் கதிரவன் வெற்றிக்கும் உள்ள மனச்சநூல் கதிரவன் வெற்றிக்கும் உள்ள டெஃபினிஷன் அதில் அடங்குமாங்கிறத சொல்லட்டு. ஓகே சார், திருமாவளவன் கதிரவனுக்கு வெற்றியோட டெஃபினிஷன் சொல்லட்டா? சொல்லுங்க சார். மனச்சநல்லூர்ல முத்திரையர்கள் தான் பெரும்பான்மை. ஐயா ஆர்வி ஐயா நின்னார், முத்திரையர்களோட ஒரு பெரிய தலைவர் ஆர்வி ஐயா. திருச்சியில் முத்திரையர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அறநாட்டு கலையரங்கம் தேட்டரை, திருச்சி கலையரங்கம் தேட்டரை எடுத்து நடத்தினவர். தென் அவர் மகன் பரதனை கூட நான் சரத்குமார்கிட்ட கேண்டிடேட்டாக போடணும்னா ஒரு கட்டத்தில் நான் சிபாரிசு பண்ணது உண்டு. முத்திரையர் அவர் நிற்கும்போது அந்த அடையாளத்துக்கு எதிராக கதிரவனுக்கு எல்லாரும் ஓட்டை அடித்து தள்ளிட்டாங்க. பக்கத்து தொகுதிகளில் பெரிய பவர்ஃபுல் டிஎம்கே அமைச்சர்கள் கூட தோற்றுருக்காங்க. பட் கதிரவன் பெரிய அளவில் வந்துட்டார். அப்போ கதிரவன் வெற்றி ஜாதி கடந்துன்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்கள் மீண்டும் மீண்டும் அதையே சொல்கிறேன். ஏன்னா நான் என்ன தான் சொன்னாலும் சொல்கிறவன் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் சொல்ல தான் செய்வான், அதை தடுக்க முடியாது. ஓகே சார், திருமாவளவன் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். அதாவது அவர் சொல்கிறது என்னென்னா, தாவேகா தலைமையில் இன்னும் கூட்டணி அமையவில்லை, திமுகவோடு நாங்கள் நட்பில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல வர்றாரு, என்ன கருத்தை சொல்ல வர்றாரு? ஸ்டாலினை ஏமாற்றக்கூடிய அரசியலை பண்ணுறாங்க. ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு ஒரு மாதிரி பதில் போடுறாரு, விஜய்க்கு ரொம்ப எமோஷ்னலாக ஒன்றிணைவோம் இணைப்போம் அது இதுன்னு பதிலை போடுறாரு. ஆனால் 2 பேருக்கும் பதிலை போடுறது மாதிரி தான் தோற்றம் தெரியுது. ஸ்டாலின் ஆப்ஷனே வச்சிருக்காருங்க மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுப்பாங்க, கம்யூனிஸ்டுகளும் அந்த தோற்றத்தை கொடுப்பாங்க. காரணம் என்னென்னா, வெற்றி கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்களவை தேர்தலில் 71, அது பிறகு அந்த கூட்டணி பிரிஞ்சிடுச்சு. 80, அது பிறகு அசம்பிளியில் தோற்றுது.
பட் அவங்க 2004 பார்லிமெண்ட்டில் பெரிய வெற்றியை பெற்றாங்க. அசம்பிளியில் சிங்கிள் லார்ஜஸ்டாக தான் திமுக வந்தது. இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் கூட தொடர்ந்து வெற்றியில் தான் இருக்கிறாங்க. அந்த வெற்றி கூட்டணியை இவர் விஜய் காலி பண்ணிட்டார், அசம்பிளியில் காலி பண்ணிட்டார். பார்லிமெண்ட்லேயும் அவர் காலி பண்ணிக்கிட்டு வர மாட்டாராங்கிறதுல சந்தேகம் இருக்குது. பார்லிமெண்ட்டில் விஜய் கூட்டணிக்கு பலம் 35, இவங்கெல்லாம் ஒரு 6, 41, 40க்கு மேலே அபோவ் பார்ட்டி. அது எவ்வளோன்னு அளந்து பார்க்காண்டாம். ஆனால் அர்த்மெட்டிக்கலி மோடி தலைமையை, வாஜ்பாய் தலைமையை 99ல் கலைஞர் ஏற்றுக்கிட்டார். ஜெயலலிதா அம்மையார் 98ல் வாஜ்பாய் தலைமையை ஏற்றுக்கிட்டாப்புல. திமுகவும் அதிமுகவும் பாஜக தலைமையை ஏற்றுக்கிறாங்க. உள்நோக்கம் கொண்டவங்க, வரலாற்றை மறைக்கிறவங்க இதெல்லாம் மறைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மோடி தலைமையை திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஏற்றுக்கிட்டால் 40 சீட்டும் அடிச்சிடலாம். ராகுல் காந்திக்கு அந்த துரோக அரசியலில் வந்து திருமாவளவனுக்கு 2 சீட்டும் அடிபட்டு போகும். அதனால இப்போ வந்து அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. திமுகவும் அண்ணா திமுகவும் நிதிஷ்குமாரும் லாலுவும் சேர்ந்து ஜெயித்தது மாதிரி திமுகவும் அண்ணா திமுகவும் மோடியை பிரைம் மினிஸ்டராக சொல்லி அவங்க 40 சீட்டையும் அரித்மெட்டிக்கலி ஸ்ட்ராங். திமுகவுக்கு ஒரு 25 விழுக்காடு வாக்கு இருக்குது, என்டிஏ 27 இருக்குது. இதுவே 42 வந்துடுது. சீமான் தனிச்சேன்னு கட்டு இதுவே 42 வந்துடுது அரித்மெட்டிக்கலி. டிஎம்கேக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 25 போடுறாங்க. அப்போ பாமக வந்து என்டிஏக்குள்ளே இருக்கிறாங்க, பிஜேபி என்டிஏக்குள்ளே இருக்கிறாங்க. மோடி லீடர்ஷிப்பை கூட நான் கணக்கில் எடுக்கலை, மோடி லீடர்ஷிப்புக்கு வெயிட்டேஜை கூட கணக்கில் எடுக்கலை. நான் அரித்மெட்டிக்கலியே என்டிஏ 27, பாமக டிடிவி தினகரன், அண்ணா திமுக வந்து ஒரு 25 வரை இருக்குன்னு நான் கணக்கு போடுறேன். மோடி லீடர்ஷிப்பையும் நான் கணக்கில் எடுக்கலை, சீமானுக்கு முடிவும் கணக்கில் எடுக்கலை. சீமான் தனிச்சும் போகலாம். இதுவே 52 விழுக்காடு வாக்குக்கு மேலே பலத்தில் வருது. அப்போ மோடி தலைமை 3 முறை தோத்தது இங்கே ஸ்வீப் பண்ணி 40க்கு 40 அடிச்சிடலாம். ஒரு வேளையில் கன்னியாகுமரி மட்டும் கொஞ்சம் சிக்கலாகலாம். அந்த திமுக இருக்கிறதுனால அந்த திமுகவோட கமிட்டட் ஓட்ஸு வருங்கனால 40க்கு 40 அடிச்சிடலாம். அப்படி ஒரு இது நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பல தகுடு திருத்தங்கள் வித்தைகளை வந்து பல லாபி, இன்டர்நேஷ்னல் லாபி, இந்தியன் லாபி, பல லாபிஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு ஏமாற்று வேலை தான் நாம் திமுக ஆப்ஷன் எங்களுக்கு இருக்குங்கிறத திருமாவளவன் காட்டுறது. திமுகவிலே நிறைய பேர் என்டிஏக்குள்ள கலைஞர் அமைச்சரவையில் டிஆர் பாலுவுக்கு அமைச்சராக இருந்தார், பலரும் அமைச்சராக இருந்தது நம்ம பார்த்தோம். திராவிட முன்னேற்ற கழகமும் வாஜ்பாய் தலைமையில் அந்த மாதிரி ஒரு பொற்காலம் வராதாங்கிறதே திமுகவுக்குள்ளேயே ஒரு சிலருக்கு ஆசை இல்லாமல் இருக்காது. அதே மாதிரி இன்னைக்குள்ள சூழ்நிலையில் 25 விழுக்காடை வச்சுக்கிட்டு திருமாவளவன் உட்பட 40 விழுக்காடுக்கு மேலே உள்ள விஜய் அணியை வந்து திமுக வந்து எதிர்கொண்டுவிட முடியாது. இதுதான் யதார்த்த உண்மை. இதுதான் நீங்கள் உங்களுக்கு 2014 கலைஞர் இருக்கும்போதே ஸ்டாலின், விசிகா, புதிய தமிழகம், ஐயுஎம்எல், எம்எம்கே எல்லாம் இருந்துமே 27 விழுக்காடு வாக்கு தான் வந்தது. ஒரு சீட்டில் கூட ஜெயிக்கல. எஃப்எம் ராஜரத்னம் கன்னியாகுமரியில் டெபாசிட்டே இழந்து போயிட்டார். கலைஞர் தேர்தலுக்கு முன்னே அதை கணிச்சிருந்தார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 98ல் அதிமுக பாஜக ஜெயித்திருக்கு, 99ல் திமுக பாஜக ஜெயித்திருக்கு. ஸோ மோடி பாஜக தலைமையை ஏற்றுக்கொள்றதுல அதிமுகவும் வெற்றி பெற்றிருக்கு, திமுகவும் வெற்றி பெற்றிருக்கு. சேர்ந்து நின்னாங்கன்னா அரித்மெட்டிக்கலி எல்லாம் சேர்ந்து 40ஐயும் ஸ்வீப் பண்ணி அடிக்குங்கிற ஒரு தோற்றம் இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா பிசிகாவோட பாராளுமன்ற அரசியல் முடிஞ்சு போகும். 2 எம்பி எடுத்து அங்கீகாரம் பெற்றாங்க, அங்கீகாரம் தொடரும், அதெல்லாம் தொடரட்டும். அதுக்குள்ளே வரல. ஒரு பெரிய கிராண்ட் அலையன்ஸ் வந்ததுன்னா இவங்களுக்கு உள்ள இது வந்து பாமகவும் அதில் இருந்ததுன்னா விழுப்புரமும் சிதம்பரமும் தோற்று போகும். ஓகே. ஸோ அப்போ பார்லிமெண்ட்டில் நம்ம தோற்று போயிடுவோமே. மோடி தலைமையில் தோற்று போனவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா 98ல் வாஜ்பாய் தலைமையில் தோல்வி அடைஞ்சவங்களாம் ஒன்று சேர்ந்தாங்க. அப்போ ஜெயலலிதா அம்மையார்ட்ட நாம தான் அதை சொன்னோம், உங்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் உங்களுக்கு பெருசாக இல்லை, தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லும்போது தான் எங்கள் பிரதமர் வாஜ்பாய் உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டு வாஜ்பாயை முன்னிறுத்தி தான் அந்த இதை வெற்றி பெற்றாங்க. அவங்க வெற்றி பெற்றிருந்தாலும் கலைஞர் வந்து ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு வாஜ்பாயை முன்னிறுத்தி வெற்றி பெற்றாங்க. இப்பவும் 3 முறை தோல்வியடைந்த மோடிக்கு தமிழ் மண்ணுக்குள்ள ஒரு அனுதாபம் வந்திருக்கு, ஒரு ஓபிசி லீடருங்கிற ஒரு இது வந்திருக்குது. இது எல்லாம் வந்து திமுகவும் அதிமுகவும் மோடி தலைமையில் சேர்ந்துட்டாங்கன்னா திருமாவளவனுக்கும் ரவிக்குமாருக்கும் விழுப்புரமும் சிதம்பரமும் அடிபட்டு போகும். ஸோ அதுக்காக இவங்க வந்து பாஜகவுக்கு இடம் கொடுக்காத மாதிரி ஒரு மதசார்பற்ற அணி விஜய் தலைமையிலையும் இன்னொரு மதசார்பற்ற அணி ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற மாதிரி தோற்றம் காட்டுறாங்க. ஸ்டாலின் பக்கா ஏமாடினா இதை நம்புவார், அது அவர் விருப்பம்.
ஏன்னா அவங்க கட்சியில் வந்து பாஜக எதிர்ப்புணர்வு இருக்குது, சனாதன எதிர்ப்பு இருக்குது, ஓகே. எஃப்சிஆர்ஏ எதிர்ப்பு இருக்குது. நம்ம அந்த கொள்கை ரீதியாக பிரின்சிபல்டாக இருக்கிறாங்க, அதை நம்ம குறை சொல்லலை. பட் அரித்மெட்டிக்கலி மெட்டீரியல் பொலிட்டிக்ஸு இதுதாங்கிறதையும் நாம் சுட்டி காட்டுறோம். திருமாவளவனுக்கு நோக்கம் மோடி தலைமையில் ஸ்டாலின் 29 தான் வருது, டைம் இருக்குது, அதுக்கான ஒரு கெமிஸ்ட்ரி உருவாயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் தாவேக்காவின் நோக்கம். எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போயிட்டுன்னு 27 விழுக்காடு வாக்கெடுத்த என்டிஏ இல்லாதது மாதிரி காட்டக்கூடிய அந்த நாடகமும் இதுக்கு தான். ஸோ இது வந்து தேர்தல் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய கட்சிகளுக்கும் அந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் நகரக்கூடியவங்களுக்கும் தெரியும். மோடிக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால தான் என்டிஏல அதிமுக இருந்தும் மோடி வந்து காங்கிரஸ் திமுகவுக்கு செய்த துரோகங்களை பெரிய அளவுக்கு வந்து இங்கே பேசினார். இது நடக்குங்கிறது மாணித்தாகூருக்கு தெரியுது. அவர் எப்படி நடத்திடுவார் மோடின்னு நினைக்கிறாரு. நடத்திடக்கூடாதுங்கிறதுக்கு திருமாவளவன் வந்து லார்ஜர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பல இதில் பண்ணுறாங்க. ஓகே, அது அவங்க அரசியல் கட்சி தலைமை தான் முடிவு பண்ணணும். நம்ம ரோலை ப்ளே பண்ணுவோம் மோடிக்காக. ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி. பாமக கொஞ்சம் கொஞ்சமாக தாவேக்காவோடு நகர்கிறதா? வன்னியர் சங்கம் வேற பாமக தாவேக்காவோடு நகர்வதை விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு செய்திகள்லாம் வருது. பார்த்தேன் தினமலரில் அப்படி ஒரு செய்தி வந்திருந்தது. ஒரே பாமகவா அன்புமணி மட்டும்தான் இருக்கிறார். ஓகே, இது வந்து பாமகவோட பார்கெனிங்கை கூட்டியிருக்கு. அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில் ஸ்டாலினும் பாமகவுக்கு வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். எடப்பாடி தன்னோட அணி இன்டாக்டாக இருக்கதா கருதுறாரு. இவங்களுக்கு தாவேக்கு ஆப்ஷன் இருக்கதாட்டு பல முறை சந்திக்கிறாங்க. பட் இதுக்குள்ளே வந்து தாவேக்காவின் முடி தான் ஃபைனல். 2 4 பெருசுன்னு நினைக்கிறாங்களா, 2 நேச்சுரலாக இருக்குன்னு நினைக்கிறாங்களா என்னங்கிறது வரும் நாட்களில் தான் தெரியும். ஓகே, பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார்.